கனடா வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்த அண்மையிலான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என் பொண்ணோட ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ் ப்ரோக்ராம். இதுல என்ன அண்மையிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல்ல நடத்துறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ்ல இருந்து எந்த குழந்தைக்கு நல்லா டான்ஸ் ஆட வருமோ அந்த குழந்தைய ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்ல இருந்தும் யாரு கருப்பா இருக்கா, யாரு ஹைட்டா இருக்கா, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கேட்டகரி வச்சு பின்னாடி போடுறது, முன்னாடி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு குட்டி குட்டி பாலிடிக்ஸ் எல்லாம் வேற பண்ணுவாங்க. அது அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் அதெல்லாம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல்ல டான்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இங்க கனடால ஒரு கிளாஸ்ல 40 பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 40 பசங்களும் அந்த டான்ஸ்ல வந்து கலந்துப்பாங்க. சோ டான்ஸ் ஆட தெரிஞ்ச குழந்தை தான் ஸ்டேஜ் ஏறணும், மத்த குழந்தைங்க ஏறக்கூடாது அப்படிங்கறதே கிடையாது. எல்லா பேருமே டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க நல்லா ஆடுறாங்க, நல்லா ஆடல, இட் டசன்ட் மேட்டர். அவங்க எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம், இங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீ கருப்பா இருக்க, நீ குட்டையா இருக்க, நீ ஹைட்டா இருக்க, அதெல்லாம் கிடையாது. ரேண்டமா நின்று ஆடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல நின்று ஆடுவாங்க, லைனா நின்று ஆடுவாங்க. இந்த மாதிரி நீ பின்னாடி நில்லு, நான் முன்னாடி நில்லு, அந்த விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அது பாக்குறதுக்கு இன்னுமே அழகா இருக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப அட்மையரான விஷயம் கனடால. பிகாஸ் எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்ப சில குழந்தைங்களுக்கு ஒரு தடவை சொன்னா ஸ்டேஜ் ஃபியர் போயிடும். சில குழந்தைங்களுக்கு ஒரு 10 தடவை பண்ணாதான் ஸ்டேஜ் ஃபியர் போகும். நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை எப்பதான் ஸ்டேஜ் ஏறும் கரெக்டா? சோ இங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுப்பாங்க ஈக்குவலா. அது வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கனடா பத்தி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கண்டிப்பா தட்டிடுங்க. பை.